மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. சென்னை மாமல்லபுரம் அருகே பல கோடி ரூபாய் மதிப்பிலான 8 சிலைகளை சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம். சாலமன் வணக்கம். இந்த 8 சிலைகளின் மதிப்பு என்ன? இந்த கடத்தலில் ஈடுபட்டவர்களின் விவரம் என்ன? தகவல்களை பதிவு பண்ணுங்க. சிலை கடத்தியதாக தேடப்பட்டு வந்த குற்றவாளியான லட்சுமி நரசிம்மனை போலீசார் மகாபலிபுரத்தில் வைத்து நேற்று கைது செய்தனர். குறிப்பாக சிலை திருட்டு வழக்கில் தொடர்புடையதாக கூறப்பட்ட பிரபல சிலை கடத்தல் மன்னனான லட்சுமி நரசிம்மனை பல ஆண்டுகளாக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் தேடி வந்த நிலையில நேற்று மகாபலிபுரம் அருகே வைத்து லட்சுமி நரசிம்மனை சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்தனர். குறிப்பாக அவரிடம் தொடர்ச்சியாக இந்த சிலை கடத்தல் தொடர்பாக நடத்திய விசாரணையில அவர் நடத்தி வந்த சதன் ஆர்ட்ஸ் மற்றும் கிராஃப்ட் என்ற குடோனில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையில அவர் பதுக்கி வைத்திருந்த 8 உலோக சிலைகளை சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். அருணாச்சலேஸ்வரர், கேரள விஷ்ணு, ஐயனார், புத்தர், தவழும் கிருஷ்ணர், நந்தி, நடனமாடும் கிருஷ்ணர் உட்பட 8 சிலைகளை சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் பறிமுதல் செய்து இந்த பறிமுதல் செய்யப்பட்ட இந்த தொன்மையான சிலைகள் எங்கிருந்து கடத்தி வரப்பட்டன என லட்சுமி நரசிம்மனிடம் தொடர்ச்சியாக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த பறிமுதல் செய்யப்பட்ட 8 சிலைகளுக்கு உண்டான தகுந்த ஆவணங்கள் லட்சுமி நரசிம்மனிடம் இல்லாததால் போலீசார் பறிமுதல் செய்து தற்போது நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். இவரிடம் தொடர்ச்சியாக நடத்திய விசாரணையில இவர் மறைந்த பிரபல சிலை கடத்தல் மன்னனான தீன தயாளனின் கூட்டாளி என்பதும் போலீசார் விசாரணையில தெரிய வந்துள்ளது. ஏற்கனவே இவர் மீது 6க்கும் மேற்பட்ட சிலை கடத்தல் வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் சிலை கடத்தல் தடுப்பு போலீசார் விசாரணையில தெரிய வந்துள்ளதை அடுத்து எங்கிருந்து இந்த சிலைகள் கடத்தி வரப்பட்டன, இது தொடர்பாக தற்போது தொன்மையான சிலையா என்பது தொடர்பாக ஆய்வு செய்யும் பணியில ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இவர் தொடர்ச்சியாக தொன்மையான சிலைகளை ஏற்றுமதி இறக்குமதி செய்யும் தொழிலையும் தொடர்ச்சியாக நடத்தி வருவதும் போலீசார் விசாரணையில தெரிய வந்ததை அடுத்து கைது செய்யப்பட்ட அந்த லட்சுமி நரசிம்மனை சிலை கடத்தல் தடுப்பு போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது சிறையில் அடைத்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி சாலமன். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.